புரட்சி தலைவரை பொறுத்தவரை அவரோடு யாருமே ஒப்பிட முடியாது. ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் வரலாற்றிலே முத்திரை பதிக்கக்கூடிய தலைவர் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜாதி சமயம் பார்க்கல, வேறுபாடு பார்க்கல, அதே போன்று மத ரீதியான அரசியல் பண்ணல. இதெல்லாம் அண்ணாமலை ஒத்துக்கிறாரா? இதெல்லாம் தலைவரை பொறுத்தவரை விவசாயிகளாக இருந்தாலும், தொழிலாளர் இருந்தாலும், நெசவாளர் இருந்தாலும், மீனவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, ஜெயின மதத்தை சார்ந்தவர்களாகவும் சரி, அதே போன்று சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் வாழுகின்ற தமிழ்நாட்டிலே எல்லோருமே போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி மோடியை பாராட்டுறாங்களா? சொல்லுங்க. பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் என்ற அந்த கருத்து இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி கொள்கை இருக்கு. இன்னைக்கு மதத்தால பிரிவினை பண்றது தானே அவங்களுடைய வேலையாவே இருக்கு. சமநிலை எங்க இருக்கு? இன்னைக்கு வெண்ணெய் ஒரு கண்ணில், சுண்ணாம்பு ஒரு கண்ணில்ன்ற மாதிரி சிறுபான்மையின மக்கள் ஒரு கண்ணிலையும், மற்றவர்கள் ஒரு கண்ணில்ன்ற மாதிரி தானே இருக்கு. அதுல இதை எந்த நிலையிலும் அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். மடு எங்க, மலை எங்க? மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும்.